ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி திருவண்ணாமலையில நேற்று ஒரு வடக்கு மண்டல மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுல முதலமைச்சர் பங்கேற்று பேசியிருக்கிறாரு. அமைதியாக பெருந்திரளாக கூட்டம் இருந்தது. எந்த விதமான கட்டுப்பாடின்மையும் இல்லை. இளைஞர்களுடைய குணநலன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் அதுல வெளிப்படவில்லை. அது தனி கதை சார். இதுல பேசும்போது முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியால வெல்ல முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், கருத்தியல் ரீதியாக அவங்களோட மோதுகின்ற ஒரே மாநில கட்சியும் நாம தான் அப்படின்னு பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது கருத்தியல் ரீதியாகவும் நேர்மையான இன உணர்வு மரியாதை காப்பாற்றுவதற்காகவும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கேரளாவில் கருத்தியல் ரீதியா மோதுறாங்க. ஆனா இந்த மொழின்னு சொல்லி வரும்போது அவங்க அதிகமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லி நடத்துவதில்லை. அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அனந்த போஸ்னு இப்போ வெஸ்ட் பெங்காலில் கவர்னர் இருக்காரு, என்னுடைய பேட்ச்மேட்டு. நாங்கள் ப்ரொபேஷனர் இருந்தபோது நான் கேட்டேன், ஏண்டா உனக்கு இந்திய திணிப்பு நீ ஆதரிக்கிறான்னு சொல்லி கேட்டேன். நிச்சயமா இல்லை அப்படின்னா, பிறகு எல்லாரும் இந்தியை படிச்சுக்கிறீங்க, இந்திய திணிப்பு பற்றி கவலைப்படாமல் இருக்கீங்க. இந்தியை படிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை திணிக்கிறதுங்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு. அதுக்காக நாங்கள் எதுக்கு போராடணும்? அதை நீங்கள் 4 பேர் தீ வச்சு ஆவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். நாங்கள் எதுக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதாவது நம்ம சேஃப்கார்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால போராடாமல் இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க இந்த மாதிரி தீவிரமான கொள்கை எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜகவுக்கு 2 இது இருக்கு. கருத்தியல் அப்படிங்கிறது ஒன்று. அந்த கருத்தியலோட சேர்ந்தது தான் இந்த இன மாறுபாடு அவங்களுக்கு இருக்குது. அந்த 2லையும் சேர்ந்து பார்த்தா ஆமா, அவர் சொல்றது கரெக்டு தான். தமிழ்நாடு தான் அவர்களுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது தமிழ்நாடு. இல்ல, கருத்தியல் ரீதியாகவும் கேரளா போராடுது. அந்த மலையாளி அப்படிங்கிற அஃபினிட்டியும் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சார் எனக்கு. ஃபுல்லா இல்ல, அவங்களுக்குள்ள மலையாளிங்கிற அஃபினிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சந்தேகமே கிடையாது. இப்போ இதுல தமிழ்நாட்டில் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்க மலையாளம் பேசினா போதும், அவங்க எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசமா பார்ப்பாங்கன்னு அகாடமியில் பார்த்துருக்கீங்க. என்னை பார்த்தோன்னே ஜார்ஜ் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தாரு, எங்க காடர் வேற, என்னுடைய பேட்ச்மேட் காடர். அவர் முதல்ல என்னை பார்த்த உடனே நீ பாலேந்திரன் தானே அப்படின்னாரு. பாலச்சந்திரன்கிறத மலையாளி பாலேந்திரன். நீ பாலேந்திரன் தானே. உடனே நான் பாலச்சந்திரன் அப்படின்னு அடைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போனேன். அது மாதிரி அவங்களுக்கு மலையாளிங்கிற இனவுணர்வு ரொம்ப அதிகமாக உண்டு, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த இந்தி திணிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அது ஒரு காரணமா இருக்க முடியல. என்னன்னா, தமிழ்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதுக்கெல்லாம் போனது தென்னிந்தியாவுக்குள்ள தான் போனாங்க. ஒரு காலத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கர்நாடகாவில் நடந்த எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் தமிழ் ஃபோர்ஸ் தான் போச்சு. ஆனா மலையாளிஸ் லோயர் ஜாப்ஸ்ல இந்தியா பூரா போனாங்க. இந்த லோயர் ஜாப்ஸ்ல போறதுக்கு ஹிந்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதனால அவங்களுக்கு ஹிந்தி ஒரு நெசசிட்டியா இருந்தது. அது ஒரு காரணமா இருக்கலாம் அதை எடுக்காம இருந்ததுக்கு. இப்போ எங்க ஊர்ல நான் சிவகாசியிலேருந்து வந்தேன். கேலண்டர் பிஸ்னஸுக்கு ஏஜென்ட்ஸ் இந்தியா பூரா போய் கேலண்டர், இந்த பட்டாசு, தீப்பெட்டி இதெல்லாம் மார்க்கெட் பண்ணுறது இந்தியா பூரா போவாங்க. இங்கே இந்தி பாடத்தை நிப்பாட்டினதுக்கு அப்புறமும் இல்லை, திமுக அரசு 1967 அதை நிப்பாட்டி இருமொழி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அங்கே டியூஷன் பண்ணி அவங்க ஹிந்தி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதை திமுக அரசு என்னைக்கும் எதுக்கல. ஹிந்தி பிரச்சார சபா அவங்க எடுத்துருக்காங்களா? வாலண்டியரா படிக்கிறது படிங்க, எங்க மேல திணிக்காதீங்க. அந்த இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்தி பாடம் சொல்லிக் கொடுப்பது இங்கு நிறுத்தப்பட்டது. அரசின் கொள்கையாக அரசின் பாடத்திட்டங்கள்ல அதை நாங்க ஒரு கொள்கையாக ஏற்று செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் திணிப்பை எதிர்க்கிறதாக நிலை. நீங்க அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்ல ஹிந்தி தான் இருக்கு, வேற எந்த இந்திய மொழியும் இல்ல அகில இந்திய அளவுல. அதுவே திணிப்பு தான். ஆனா அதை பெரிய அளவுல யாரும் அதை மாற்றணுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்களே தவிர அதற்காக அன்றாடம் போராட்டங்களை யாரும் நடத்துறது இல்லை. ஆமா, யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் இருக்கு,
அந்த பார்லிமெண்ட் வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் எம்ப்ளாய்டு யாரு? இவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஏன்னா அத்தனை மொழியும் அங்க வந்து எல்லா மொழியிலையும், இப்போ ஒரு மொழியில உள்ளது எல்லா மொழியிலிருந்தும் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. இப்போ இவங்க வந்து 22 மொழியும் தேசிய மொழியாக்கணும், ஆட்சி மொழியாக்கணும்னு சொல்றது வந்து இது வரட்டுத்தனமான வாக்குவாதம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அர்த்தபூர்வமான ஒரு வாக்குவாதம். அறிவியல் பூர்வமானது, ஆமா, அறிவியல் அர்த்தபூர்வமானது, பூர்வமானது, அர்த்தபூர்வமானது. சாத்தியமானது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நடைமுறைப்படுத்த முடியும். அது இப்போ அதற்கான உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலாம் வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் எளிதாயிருச்சு அதை நடைமுறைப்படுத்துறது. இன்னும் எளிதாயிடுச்சு. மொழி வல்லுநர்களாக இருக்க வேண்டும், ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து டிரான்ஸ்லேஷனை இவங்க வந்து ஒப்பிட்டு பார்த்து அதில் தேவையான மாறுதல்களை செஞ்சுட்டா போதும், வேலை முடிஞ்சிடும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை செழுமைப்படுத்துறதுக்கான வேலைகளையும் இந்த பிராக்டிஸ் மூலமாக செய்துக்கலாம். ஆமா, அது முதல்ல வந்து ஏனோ தானோன்னு டிரான்ஸ்லேட் பண்ணும். அதற்கு இதுதான் சரியான மொழின்னு நம்ம திருத்துவதன் மூலமாக அது கற்றுக்கொள்ளும். ஆமா. இப்ப ஆங்கிலத்துல டேக் யுவர் சேர் அப்படின்னா அது தமிழ்ல வந்து அமர்ந்து கொள்ளலாம்னு சொல்லாது, உன் நாற்காலியை தூக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு சார் அவர் பேசினதுல 2-3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், விவாதத்துக்குரியதுன்னா நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. திமுக இளைஞரணியினுடைய தோற்றம் 80ல மதுரையில உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பிற அமைப்புகள் எல்லாம் இளைஞர் அணி, மாணவர் அணி எல்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்கத்தானே சார் செய்திருக்கோம். இளைஞர் அணி அப்ப காலதாமதமாகத்தான் உருவாச்சா அப்படிங்கிற கேள்வி வந்தது அவர் பேசும்போது. சிபிஐயினுடைய பார்த்திருக்கேன், மகளிர் காங்கிரஸ் கமிட்டி பார்த்திருக்கேன். ஆனா காங்கிரஸ்ல இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி தான் எனக்கு தெரியாது. யூத் காங்கிரஸ்னு ஒரு இருக்கு, ஆனா எப்போ ஆரம்பிச்சாங்கிறது தெரியல எனக்கு. ஆனா இது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் டைஃபி சிபிஎம்ல இருக்கு, ஏஐஒய்எஃப் சிபிஐல இருக்கு, இடதுசாரி அமைப்புகள்ல அந்த பிரிவுகள் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட பாலர் அமைப்புகள் தான் இல்ல. அது ஒருவேளை அதுவும் கேரளால வெஸ்ட் பெங்கால்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. சிறுவர் அமைப்பு வெஸ்ட் பெங்கால் கேரளால இருக்கான்னு தெரியாது. ஒருவேளை ஒரு இளைஞர் அணிய கட்சியுடைய மோஸ்ட் டைனமிக் விங்கா கொண்டு வந்தது டைனமிக். அது ரொம்ப 80ல அவர் பொறுப்புல தான், முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்புல தான் 80ல கலைஞர் உருவாக்கினார்னு சொல்றாரு. அதுல திமுகவோட எதிர்காலத்துல தான் தமிழ்நாட்டின் எதிர்காலமும் அடங்கி இருக்குது. அந்த எதிர்காலம் வளம் நிறைந்ததாக, ஒளி நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு திமுக இளைஞர் அணி அடித்தளமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை முன்னோக்கி எடுத்துட்டு போறதுக்கு வேலை செய்ய போறோமா, இல்ல பின்னோக்கி எடுத்துட்டு போறதுக்கு வேலை செய்யறவர்களை அனுமதிக்க போறோமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் சார். ஆமா, இது முக்கியமான கேள்விதான். நான் திமுக வந்து திராவிடர் கழகம் சொன்ன மாதிரி திமுக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அன்னைக்கே வந்து பெரியார் வந்து சொன்னாரு, நீ அரசியல் ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போன அந்த சாக்கடையில நீ வந்து நீந்த வேண்டியிருக்கும்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அண்ணாவுக்கு வந்து இன்னொன்று நல்லா தெரியும், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கமிஷனுக்கு வந்திருந்த போது அண்ணாவும் பெரியாரும் போய் பார்த்தாங்க. அந்நேரம் எங்களுக்கு வந்து தனி தமிழ்நாடு கொடுத்துருங்க, நாங்க வந்து இந்தியா கூட இருக்க மாட்டோம்னு சொல்லி கேட்டபோது, பெரியார் கேட்டபோது அவர் கேட்ட முதல் கேள்வி, உங்களுடைய எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்படி ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுதான் கேட்டேன். அந்த கணத்துல வந்து அண்ணாவுக்கு தெரியும் அரசியல்ல நுழையாம நம்ம நினைக்கிற மாறுதல்களை பண்ண முடியாதுன்னு. அதனால 2 பேருமே கரெக்ட். பெரியாரும் கரெக்ட், அரசியல் நுழைஞ்சு அதனுடைய சாக்கடையினுடைய அந்த தன்மை வந்து கொஞ்சம் நம்ம மேல படியத்தான் செய்யும். அதே மாதிரி அண்ணா நினைச்சது சரி, சட்டமன்றத்துல அரசியல் அதிகாரம் பெறாமல் நம்ம நினைக்கிற மாறுதல் நடத்த முடியாது. அப்ப இந்த அரசியல் பெற்றதுக்கு அப்புறம் பெற வேண்டியதற்காகவே வேண்டி தன்னுடைய அடிப்படை கொள்கைகள்ல வந்து திமுக வந்து சில மாறுதல்களை பண்ண வேண்டிய கட்டாயம். அங்க கடவுள் இல்லைங்கிறத மாத்திட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொன்னதை மறுபடியும் வந்து இவங்க திருமூலர் அந்த சித்தர் சொன்னது அதை வந்து மறுபடியும் வந்து இவங்க வந்து இது பண்ணாங்க. இதே மாதிரி சில மாறுதல்கள் தேவைப்பட்டது, அவங்களுக்கு செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கும் நான் நினைக்கிறது என்னன்னா, இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் கட்சிகள்ல தமிழருடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு திமுக எந்த அளவுக்கு பாடுபடுமோ அந்த அளவு அந்த இவங்க எந்த அளவு பாடுபடுவாங்களோ அதுல இருந்து மற்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப பின்னோக்கி இருக்காங்க, பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் பின்தங்கி இருக்காங்க, பிஜேபி பின்னோக்கி இருக்கு. மற்றவங்க எல்லாம் பின்தங்கி இருக்காங்க, பிஜேபி பின்னோக்கி இருக்கு. அதுதான் வித்தியாசம். அதுக்கு பிறகு ஒரு பரபரப்பான ரொம்ப முக்கியமான இன்றைய காலத்தின் தேவையை ஒண்ணு பேசியிருக்கிறாரு. பொய் பரப்புரையை பரப்புவார்கள், பிஜேபி வந்து பொய்களை பரப்புவார்கள்,
அதை வச்சு பதற்றத்தை உருவாக்குவாங்க. அந்த பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னு அந்த பொய், பதற்றம், தேர்தல் இந்த 3க்கும் ஒரு லிங்க உருவாக்கி பேசியிருக்கிறாரு. ஆமா, அதைத்தானே அவங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிசால என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம், பீகார்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஏன் நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்ணாரு? உங்ககிட்ட 2 மாடு இருந்துச்சுன்னா, அது 1 மாடு வந்து வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமா வந்து குடியேறி இருக்கவனுக்கு குடுத்துருவான் காங்கிரஸ்காரன். எச்சரிக்கையா இருந்துக்கோன்னு பேசுறவர் யாரு? நாட்டுடைய பிரதம மந்திரி. அஹ் இந்த மாதிரி இந்த பின்னணியில கொள்கை எதிரிகள் உதயநிதியை மிகவும் ஆபத்தானவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. அந்த ஆமா, அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதயநிதி ஆபத்தானவர் தானே. அவங்களுக்கு ஒரு ஆபத்தான அதுல என்ன சந்தேகம்? இப்படியெல்லாம் திமுக சொல்லிட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டுல வெற்றி பெறுவது முடியாது, நீங்க தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களால தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது ஓவர் கான்பிடன்ஸா அப்படிங்கிறது சில சமயங்கள்ல பார்ட்டிசிபேஷன், மக்களுடைய பார்ட்டிசிபேஷனை வச்சு கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. மதுரையில நேற்று மதுரை நல்லிணக்க அமைதி பேரணி அப்படின்னு ஒரு பேரணி நடத்தி இருக்கிறாங்க. அந்த பேரணியில அந்த மத நல்லிணக்கத்திற்கு ஆதரவான மனநிலை கொண்டவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டார்களா? அந்த மாதிரி ஒரு கால் வரும்போது நம்ம ஏன் பின்தங்கி நிற்கிறோம் அந்த கூட்டத்துக்கு போகாம? அது கணிசமான கூட்டமாக போகுது, அது ஓகே. ஆனா அதுதானா நம்ம ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இயல்பாக வருது. இல்ல, மௌனமாக ஆதரிக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே. ஒரு பேரணிக்கு வராதனாலும் ஒரு தேர்தல் சொல்லி வரும்போது தங்களுடைய மத நல்லிணக்கத்தை காமிக்கிறவங்களா இருப்பாங்களே. தேர்தல்ல காமிப்பாங்க சார், அதோட முடிஞ்சு போச்சா? இது போன்ற நேரங்கள்ல சாலிடாரிட்டிய அவங்க அதாவது ரொம்ப குறைவான ஆட்களாக இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளவு பேரும் ஃபீல்டுல வந்து மிகப்பெரிய செல்வாக்கு அந்த கருத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே செல்வாக்கோடு இருக்கக்கூடியவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அது இயல்பானது தானா? அது அப்படிதான் இருக்குமா? இல்ல அதுல நம்ம எதாவது லேக்கிங்கா? இல்ல, பெரும்பாலான பகுதிகளில் வந்து இந்தியாவில் வந்து அது இயல்பானதாக தான் இருக்கிறது. அதனால நம்ம வந்து நஷ்டப்படுகிறோம்ங்கிறது உண்மை. அப்படி இயல்பா அமைதியாக இருந்துச்சு. இட்ஸ் நாட் குட் டு ரியலைஸ் டூ லேட். அது நம்ம ரியலைஸ் பண்ணும்போது குதிரை லாயத்தை விட்டு போயிருது, நோயாளி இறந்து போறாரு. விசிக தலைவர் திருமாவளவனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் சண்முகமும் நாட்டுல மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு முயற்சி நடக்குது, அதுக்கு நீதித்துறையை சார்ந்தவர்களும் துணை போகிறார்கள், நீதிபதிகள் மத சார்போடு செயல்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. இது அவங்க லெவலுக்கு, அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு லெவலுக்கு அவங்க பேசுறாங்கன்னு எடுத்துக்கணுமா? இல்ல அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் வந்து பெரிய அளவுல மொபிலைஸ் பண்றதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா அதனுடைய இம்பாக்ட் வந்து பெரிய அளவுல இல்லைங்கிறது தான். ஆமா, ஆனா அந்த குரல் எழுப்பப்படுகிறதுங்கிறதே வரவேற்க தகுந்தது. பெரிய அளவில் இம்பாக்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா ஜனங்களுக்கு வந்து இப்போ இந்த இதுல வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் வந்து ஆடு கோழியை பலியிடக்கூடாதுன்னு இவங்க ஜெயலலிதா ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்நேரம் அதுக்கான எதிர்ப்பை வந்து பார்த்தோம் நம்ம, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இட் ஹிட் எவ்ரிபடி. ஒரு மெஜாரிட்டி வந்து அது ஹிட் பண்ணுச்சு. பரம்பரையா வந்து ஏன் குலதெய்வத்துக்கு வந்து அவர் சாப்பிட்றது, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் என் குலதெய்வம் சாப்பிட்றாரு அப்படின்னு நம்பிக்கையோடு நாங்கள் பலியிடுறோம், அதை எப்படி நீங்கள் தடுக்க போச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. குருமூர்த்தியே அந்நேரம் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியே வந்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த இம்பாக்டை பார்த்துட்டு அவர் சொன்னார், இல்லை வேற குழுமங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன், குலதெய்வமாக ஒரே தெய்வத்தை வச்சுருப்பாங்க. முற்பகலில் வந்து அந்த குலதெய்வத்துக்கு வெஜிடேரியன் படையல் நடக்கும், பிற்பகலில் வந்து நான் வெஜிடேரியன் படையல் நடக்கும். அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்கே உருப்படி வருவாங்க, இதை வந்து இது பண்ணாமல் இருக்குது நல்லது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து தன்னளவில் தாக்கப்பட்டாலுடைய மக்களுக்கு வந்து அந்த இது வர்றதில்லை, வீறு கொண்டு எழுவதுங்கிறது வர்றது இல்ல. அது அந்த அந்த சட்டம் வரும்போது இருந்த இணைய வசதிகள் வேற, இப்ப இருக்கிற இணைய வசதிகள் வேற. இந்த இடைப்பட்ட காலத்துல சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வந்திருக்குது. அதனால எல்லாரும் ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ அல்லது யூடியூப்லயோ தங்களுடைய கருத்தை பதிவு செய்தாலே போதும், அது தங்களுடைய எதிர்ப்பை காட்டிய மன திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் வீதியில யாரு கூப்பிட்டாலும் வர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதுதான் உண்மை. அதான் இன்னொன்னு என்னன்னா, இந்த இணையத்துல பதிவு பண்ண உடனே நம்ம கடமையை செஞ்சுட்டோம்னு நினைக்கிறாங்களே, இணையத்தை எத்தனை பெர்சன்டேஜ் பாக்குறாங்க மக்கள்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். சென்ற தேர்தலில் வந்து வெளிநாட்டில் இருந்த ஒரு இளைஞர் வந்து தொடர்ந்து இணையத்துல வந்து ஹிந்தியில அவர் வந்து
மோடி அரசை எதிர்த்து வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அவர் நேரா வந்தாரு. இவங்க எதிர்பாராத நேரா வந்தாரு. டெல்லியிலயும் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணாரு. அது ஹிந்தியில பண்ணாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து இப்ப தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு டிராபேக்கா நான் எத பார்க்குறேன்னா, இவங்களுடைய கருத்துக்கள் வந்து ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல அதிகமா போய் சேர மாட்டேங்குது. இந்த கருத்துக்கள் அதிகமா போய் சேரணும். வீரமணி பேராசிரியர் வந்து என்ன பண்ணாருன்னா, லக்னோலாம் போகும்போது ஹிந்தி படிச்சுட்டு போய் பெரியார பத்தி ஹிந்தியில பேசினாரு. அங்க போய். இது ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது இல்லாதனால தான் ஏன்னா அவங்களுக்கும் வந்து சொன்னா உண்மையை சொன்னா சரி. இப்போ உதாரணமா ஓபிசிக்கு வந்து பிஜில மெடிக்கல் பிஜில வந்து ரிசர்வேஷன் வேணும்னு ஃபைட் பண்ணது யாரு? இவங்க தான் திமுகவும், தமிழக அரசும் தான் ஃபைட் பண்ணாங்க. ஸ்டாலின் தான் ஃபைட் பண்ணாரு. ஃபைட் பண்ணி அத வாங்கி குடுத்தாரு. இது 2, 3 பேர் என்கிட்ட வந்து படிச்ச பையங்க, ஓரமான பையங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க சிஎம் வந்து எங்களுக்காக ஃபைட் பண்ணி தான் எங்களுக்கு இந்த இடம் கிடைச்சது. இல்லன்னா கிடைச்சவே கிடைச்சிருக்காது. நான் டெல்லி போம்போது பார்த்து பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட செய்திகள் பரவலாக்கப்படணும்னா, மீடியம்ங்கிறது வந்து 2 விஷயத்துல தெளிவா இருக்கணும். இந்த மீடியம் எத்தன பேர போய் சேருதுங்கிறது ஒண்ணு. நீங்க தமிழ்லயே போனாலும். அடுத்து வந்து பிற மாநிலங்களையும் இந்த இது போய் சேரணும்னா சரி, அந்த மொழி கற்று நம்ம வந்து அவங்ககிட்ட பேச வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இந்த 2மே தேவை. முதலமைச்சர் பேசுறதுக்கு முன்னால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அந்த மாநாட்டுல, அந்த கூட்டத்துல, சந்திப்பு கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. பேசும்போது அவர் சொல்ற விஷயம், குஜராத்ல பேசும்போது பீகார்ல ஜெயிச்சிட்டோம், இனிமே தமிழ்நாடு தான், மேற்கு வங்கம் தான் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் பேசுறாரு. தமிழ்நாட்டுல நீங்க வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறத கடைசி திமுக தொண்டன் இருக்கிற வரைக்கும் நீங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவரும் பேசுறாரு. இளைஞர்கள் கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு, கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுட்டு யாரும் சாதிக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு சார். ஆமா, கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தால பயன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அதனால இப்ப அடுத்து வந்து இவங்க தமிழக வெற்றி கழகம் அடுத்து கூட்ட போற கூட்டத்துல வந்து ஏன்னா செங்கோட்டையன் வந்து 75,000 பேருக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அவங்க நிச்சயமா பெருத்தளவில் செங்கோட்டையனுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு சவால். தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு. அதனால நிச்சயமா பெரிய கூட்டத்துக்கு கூட்டத்து தான் முயற்சி பண்ணுவாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி அவங்க பிஹேவ் பார்ப்போம். இதுல ஆனா ஒண்ணு சொல்றேங்க, முதல்ல வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சுல. இவரை போய் எப்படியாவது விஜய் வந்து பார்த்துடணும்னு. அந்த ஆர்வம் வந்து போக போக வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இவர் ஒரு 30 மீட்டிங் தொடர்ந்து போய் பேசட்டும். அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் குறைஞ்சிக்கும். தட்ஸ் வாட் ஐ திங்க். கவர்ச்சி வேற, கரிஷ்மா வேற. எம்ஜிஆர் 2மே இருந்தது. கவர்ச்சி இருந்தது, கரிஷ்மாவும் இருந்தது. இவற்றை கவர்ச்சி இருக்கு, கரிஷ்மா கிடையாது. இதுதான் உண்மை. பார்த்து பார்த்து பழகி போயிடும் அப்படின்னு சொல்றீங்க சார். அந்த அது கரெக்ட், அந்த இது கரெக்ட்னு ஆகுமே. நம்ம அதை பொய்யாக்குறதுக்கு முயற்சி பண்ணோம். நான் ஒன்று சொல்றேன். இதுல ஹைதராபாத் போயிருந்தேன். அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், என்னுடைய இன்னொரு நண்பர், அவர் பையன் வந்து உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறான்னு சொன்னோன்னா சரி அப்படின்னேன். உடனே நாங்கள் வந்து லஞ்சுக்கு போயிருந்தோம். அந்த பையன் என்னை பார்த்துட்டு, இவர் கலெக்டர் என்ன வெறும் டிஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னா. அதாவது அவனுடைய அபிப்பிராயம்னா கலெக்டர் வந்து நல்ல பெரிய ட்ரெஸ் போட்டு ஒரு கோட்டெல்லாம் போட்டு வருவார். நீ அப்படிதான் பார்த்துருக்கான் படத்துல, இல்லைங்களா? அப்ப அவனுக்கு என் மேல அந்த பிரேமை போயிருச்சு, ஒரே நிமிஷத்துல போயிருச்சு. அதே மாதிரிதான் அடுத்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேக்கப்போட இருக்கணுங்கிற நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல சமயம். ஏன்னா முழு வழுக்கையோட ரஜினிகாந்த் வர்றாரு. இன்னும் அவருடைய அந்த ரசிகர் கூட்டம் வந்து இருக்காங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த ரசிகர் கூட்டம் வந்து அவருக்கு ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது. அது அவரும் நல்ல வேலையை தெரிஞ்சுக்கிட்டாரு. கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஸ்திதியில் தெரிஞ்சிருப்பாரு. நான் சொல்லியிருக்கேன்ல, திருவண்ணாமலையிலேருந்து இங்கே பல பேர் வர்றாங்க பெங்களூருக்கு. இந்த இதில் கார்ட்டில் வச்சு பழம் வைக்கிறவங்க. அதில் ஒரு பையன் வந்து பார்த்தபோது அவர் வந்து சொன்னார், நான் தீவிர ரஜினி ரசிகன் சார், பச்சை குத்துனேன் சார். அப்போ அந்நேரம் ரஜினி எலெக்ஷனுக்கு வர்றது, தேர்தலுக்கு வர்றது, பாலிடிக்ஸ் வர்றதை பேசிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்போ அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் ஓட்டு போடுவீங்க? சான்ஸே கிடையாது சார், நீங்கள் வேற. அவர் காவேரி பற்றி என்ன சார் பேசுறாரு? அவருக்கு எங்கே சார் அரசியல் தெரியும்? தலைவர், சினிமாவில் தலைவர் சார். இந்த தெளிவு வந்து இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்கு. ஒரேடியா இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அவருக்கு வந்து வயசு ஒரு 35, 36 வயசு இருக்கும். 20, 22 வயசுல என்ன பண்ண போறாங்க? இவ்வளவு சிந்திக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. பிளைண்டா வந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனா நான் நினைக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. இவங்க வந்து திமுகவுடைய பிரச்சார இது வந்து என்னவா இருக்கணும்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது உங்களுடைய உரிமை. இதுல மாலை முரசு ஒரு திருச்சியில கூட்டம் நடத்தினாங்க, அதைத்தான் சொன்னேன். இளைஞர்கள், நீங்க யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுடைய உரிமை. ஆனா உங்களுடைய கடமை என்னன்னா,
உங்களுடைய குழுமத்துக்கு நேர்மையான முறையில் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு என்னென்ன வசதிகள் கொடுக்க போறாங்க. ஏன்னா அதுதான் ஜனநாயகம். ப்ரெஷர் குரூப்ஸ் வில் ஃபைட் வித் ஈச் அதர் டு கெட் மேக்ஸிமம் பெனிஃபிட் ஃபார் தெம்செல்ஸ். அப்போ அதுதான் ஜனநாயகம். நீங்க வந்து அப்போ என்ன உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கணும். மற்ற யாருக்கும் இல்லாத உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க யாரை தலைவராக எடுக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்றீங்க, சந்தோஷம். எப்படி ஒழிக்க போறீங்க? இந்த கேள்வி முக்கியமானது. இண்டஸ்ட்ரியை இன்னும் வளர்க்க போறீங்க. ஏற்கனவே வளர்ந்ததுல எங்கெங்க தவறுகள் இருக்கு, அந்த தவறு நீங்க எங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க, அதை எப்படி சரி பண்ண போறீங்க? இந்த மாதிரி கேள்வி இதை சொல்லி கொடுத்தா போதும். இளைஞர்கள் வந்து நிச்சயம் வந்து சிந்திப்பாங்க. அடுத்து இந்த கேள்வியை கேட்பாங்க, கேட்கணும். இந்த கேள்வி கேட்கப்படணும். விளம்பரங்கள் மூலமாக விற்பனை பண்ற மாதிரி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தோட இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க சார். அவங்கள நம்ம கவர்ச்சிகரமாக மக்கள் மத்தியில் இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா மக்களோட அறிமுகமாகி அவங்கள்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர். இப்போ உதயநிதி சினிமால நடிச்சாரு, ஆனா அவரை ஸ்டாராக யாரும் பார்க்கல. சினிமால நடிச்சதுனால அவருக்கு இந்த புகழும் வரல. அவருடைய செயல்பாடும் அவர் மக்களுக்கு நடுவுல இளைஞர்களுக்கு மத்தியில தீவிரமாக செயல்படுறதும் தான் அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பை, அவர் மேல இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு. அந்த செயல்பாடு முக்கியமா இல்ல அது அறிமுகமாகிறது, மக்களிடத்துல அறிமுகமாகிறாரு அவரு. சிலர் வந்து விளம்பரப்படுத்தப்படுகிறார்கள். இந்த விளம்பரத்துக்கும் அறிமுகத்துக்கும் இடையில உண்டான வேறுபாடு. சரி, இது யார் அவங்க அந்த மாதிரி விளம்பரப்படுத்தப்படுறவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து கார்பரேட்ஸ் நினைச்சா ஒருத்தர் மாபெரும் மக்கள் தலைவராக ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பதவியில் வந்து உட்காந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மெத்தட ரேஷன் கார்டில் முதற்கொண்டு தன்னுடைய பேரை போட்டுக்கிறாரு. கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டது சர்டிஃபிகேட்ல முதற்கொண்டு தன்னுடைய படத்தை போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து மிக அதிகமாக அறியப்பட்ட முகம் வில்லேஜ் வரைக்கும் யாருன்னு பார்த்தா அது வந்து திரு மோடி அவர்கள் தான். அதுக்கு அரசாங்கத்தை வந்து பயன்படுத்தினாங்க, அரசாங்க மெஷினரி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது உண்மை. பயன்படுத்திருக்க கூடாது, ஆனால் பயன்படுத்தினாங்க. இப்போ முதல்ல வந்து மோடி வந்து ஹி ஹேட் அன் என்டையர் சப்போர்ட் ஆஃப் கார்பரேட்ஸ். இந்த குஜராத்லேயும் வந்து கார்பரேட் சப்போர்ட் இருந்தது, இங்கேயும் கார்பரேட் சப்போர்ட் இருக்கிறது. அவர் வந்து அவருடைய கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பதவியில் நிலைச்சு நிற்கிறதுக்கு பணம் படைத்தவர்களை விரோதிச்சுக்கிடக்கூடாது. அப்போ கார்பரேட் சப்போர்ட் வேணும். ஓட்டு தொடர்ந்து வாங்குறதுக்கு ஒரு மெஜாரிட்டியை வந்து உருவாக்கிடணும். இந்த கிரவுண்டில் ஓட்டு போடுவோங்கிற மெஜாரிட்டி உருவாக்கணும். அதுக்கு அவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச பெஸ்ட் பாலிசி இந்துத்துவ பாலிசி. குஜராத்தில் ஜெயிச்சது. இப்போ இங்கே ஜெயிக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மள மாதிரி ஆட்கள் வந்து விரும்பிக்கிட்டு இருக்கோம். அந்த நீங்க அந்த அந்த அதனுடைய தொடர்ச்சியாக சார் நேற்று டெல்லியில ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு பேசுற ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி எல்லாருமே வந்து நேர் மாறாக இருக்கிறாங்க. அவங்க மக்களிடத்துல கார்பரேட்டுக்கு எதிராக பேசுறவங்களா இருக்காங்க. பணக்காரர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. மோடி RSS ஆட்சியை அகற்றுறதுக்கு காங்கிரஸ் உண்மையாக பாடுபடும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த உண்மையாக பாடுபடும் அல்லது அகற்றுவதற்காக போராடும்னு சொல்லிட்டு போகாம உண்மையாக பாடுபடும், உண்மையாக போராடும் அப்படின்னு ராகுல் சொல்றதுக்கு பின்னால் என்ன சார் அர்த்தம்? நீங்க கூட வேற ஒரு விஷயத்த பேசும்போது தமிழ்நாட்டுல உண்மையாக களத்தில் நிற்பவர்கள் அப்படின்னு திமுகவை சொன்னீங்க. அந்த உண்மையாகங்கிறத சொல்ல வேண்டிய தேவை ஏன் வருது? எல்லாரும் இல்ல எல்லாருமே வந்து மக்களுக்காக பாடுபடுறோம்னு சொல்றாங்க. அதனால ராகுல் சொல்ல வேண்டியதுக்கு உண்மையாக நாங்கள் பாடுபடுவோம். இப்ப இதுல வந்து மேத்தா வந்து தன்னுடைய கவிதையில ஒன்று சொன்னார். புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலருக்கும் புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கின்றார். 1967 தமிழ்நாட்டில் பார்த்தோம். 1971 ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோம் மிஸ்ஸஸ் காந்தி எப்படி ஜெயிச்சாங்கன்னு. 77 மிஸ்ஸஸ் காந்தி எப்படி தோற்கடிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இது எல்லாமே வந்து அந்த புரட்சி அலைகள் பொங்கி வந்த ஒரு தருணம். அந்த மாதிரி பொங்கி வர்ற தருணம் சொல்லி வந்தால் எந்த கார்பரேட்டும் என்னவும் பண்ண முடியாது. அப்படி வரும்போது அது வருமா பார்க்கணும். இவங்கெல்லாம் வந்து உண்மைக்காக பாடுபடுறாங்க. ராகுல் காந்தி, பிரியங்கா கார்கே மேல மரியாதை உண்டு, நமக்கு அளவு கடந்த மரியாதை உண்டு. இந்த மாதிரி பாடுபடுறாங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு மக்கள் யாருக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு தெரிய வேண்டும், இவர்கள் நமக்காக பாடுபடுகிறார்கள். ஈரோட்டில் டிசம்பர் 18 விஜய் பிரச்சாரம் செய்யறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்குது. அந்த கிரவுண்டு அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கிரவுண்டு வந்து அறநிலையத்துறை சொந்தம், அவங்களுடைய கஸ்டடியில இருக்கிற கிரவுண்டு. அதற்காக கட்டணம், வைப்பு தொகை இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அந்த செய்தியில சொல்றாங்க. கிரவுண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கண்டிஷன் போடுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாமே இவங்க கிட்ட வாங்கிதான் அவங்க செய்யறாங்களா அப்படிங்கிறது இப்ப தெரியுது.
இல்ல அறநிலையத்துறையுடைய இது கொடுத்துருக்காங்கன்னா அது ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய முதிர்ச்சியுடைய ஒரு அடையாளமா தான் அதை நம்ம பார்க்கணும். அரசு வந்து அறநிலையத்துறை அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு எதிர்க்கட்சியை இருக்கு. சேர்ந்த ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து கேட்கறாங்க போது அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கும் புட்டின் வந்தபோது ரஷ்யா அதிபர் வந்தபோது ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர் டின்னருக்கே கூப்பிடல. இது இப்பதாங்க முதல் தடவையா கேள்விப்படுறேன். முதல் தடவையா இப்பதான் கேள்விப்படுறேன். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது இப்பதான் கேள்விப்படுறேன். இது வரைக்கும் நடந்ததே இல்லை. கண்டிப்பா சொல்லணும். இதுல வெஸ்ட் பெங்கால்ல வந்து நான் பார்த்திருக்கேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் பார்த்திருக்கேன். வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த சீனியர் லீடர்ஸ்லாம் வருவாங்க. தாஸ் முன்ஷியை மட்டும் இவருக்கு பிடிக்காது. ஜோதி பாசு பர்சனலா பிடிக்காது. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. ஆனா மத்தபடி அவங்க தலைவர்கள்லாம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப பரிச்சயமா அன்போட பிரியத்தோட பழகிக்கிடுவாங்க அந்த டின்னருக்குலாம் வரும்போது. அங்க இதுலயும் அதே மாதிரி தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் அதே மாதிரி தான். வாஜ்பாய் வந்தாருன்னா அந்த காலத்துல வந்து இவங்க வந்து சுப்பிரமணியம் சுவாமி வந்து இதுல இருந்தாரு. ஆர்எஸ்எஸ்காரர் தெரியும் மிஸ்ஸஸ் காந்திக்கு. எவ்வளவு தூரத்துக்கு மிஸ்ஸஸ் காந்தி அட்டாக் பண்றாருன்னு தெரியும். அப்ப அந்நியாரம் வந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு வந்தபோது இந்த பக்கம் மிஸ்ஸஸ் காந்தி, இந்த பக்கம் இன்னொரு லேடி பார்லிமெண்டேரியன் 2 பேர் இருந்தாங்க. அப்ப இவர் வந்து நடுவில் வந்து நின்னாரு சுப்பிரமணிய சுவாமி. உடனே மிஸ்ஸஸ் காந்தி சொன்னாங்களாம், இது பத்திரிகையில் வந்த செய்தி. மிஸ்ஸஸ் காந்தி சொன்னாங்களாம், there have always been roses among thorns, but there can also be a thorn among roses அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அது சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அவரும் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. அந்த மாதிரியான சௌஜன்யம் அந்நேரம் இருந்தது. இந்த இது வந்து இதுக்கப்புறம் பக்ரீத் முடிஞ்ச உடனே ஒரு இது ஒன்று விருந்து ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா இதுல இஸ்லாம்ல வந்து அந்த விருந்து எல்லா அரசியல் தலைவர்களும் அங்கே கொடுப்பாங்க. டெல்லியில வந்து முலாயம் சிங் யாதவ் கொடுத்துருக்கிறாரு. நான் அமைச்சருக்கு தனி உதவியாளர் இருந்தபோது அமைச்சர் கூட நான் போக வேண்டியது இருக்கு. அவர் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த விருந்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருந்த ஒரு நிலைமை மாறி போய் இன்னைக்கு ஒரு அரசு விருந்து, அதுல எதிர்க்கட்சி தலைவருக்கு அழைப்பு இல்லைங்கிறத விட இவங்க ஜனநாயகத்தை நசுக்கிறாங்க, குரல் வலையை நசுக்கிறாங்கிறதுக்கு வேற எந்த அடையாளமே தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கிறது, சந்தேகமே இல்லை. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து இது எப்பயுமே இருந்தது. அவர் வந்து 89 சீட்டை என்னமோ அவங்க பிடிச்சாங்க. இவங்க ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஸ்டாலின் போய் வாழ்த்து சொன்னாரு. ஆனா அந்த அம்மா தான் அவ்வளவு சரியா வந்து இவரை நடத்தல அந்நியாரம். அடுத்து வந்து பதவியேற்பு விழாவிலேயே அவங்க வந்து இவரை 3வது ரோல என்னமோ உட்கார வச்சாங்க. இது 4வது ரோல கேட்ட அல்பபெட்டிக்கல் ஆர்டர் உட்காரு. இதெல்லாம் விட கேவலம் என்ன இருக்கு? இந்த தனிப்பட்ட பகைமைங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கு வந்து அரசியல் ரீதியாக ரொம்ப விரோதமாக தான் இருந்தது. ஆனால் இதில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. ஒரு ஃபங்க்ஷன் வந்தபோது இவர் எம்ஜிஆர் வந்து ஒரே ஒரு சேர் போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் உட்காந்துட்டு இருந்தாரு. இவர் கலைஞர் வந்தோடனே எம்ஜிஆர் எந்திரிச்சு நீங்க உட்காருங்க அப்படின்னாரு. கலைஞருடைய இது மரியாதை புரோட்டோகால், நீங்க முதல்வர், நீங்க தான் உட்காரணும் அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் சேர்ல உட்காரல. கலைஞர் உட்காரல, எம்ஜிஆர் உட்காந்து நின்றுட்டு தான் இருந்தார் எம்ஜிஆர். இந்த மாதிரியான பண்பு நலன்கள் வந்து அது வரைக்கும் இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட பகைமைங்கிறது அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. தனிப்பட்ட பகைமையாவே ஆக்கிட்டாங்க. அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார். பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில ஆலோசனை நடக்குது. டிசம்பர் 23ஆம் தேதி ஓபிஎஸ் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு தான் அவங்களுடைய அறிக்கைகள் வரும். இப்ப அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒரு பெயர்ல அந்த அறிக்கை இந்த செய்தி வந்திருக்குது. அதனால அவங்க வந்து கழகமாக்கி ஏதேனும் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுதான் அறிவிப்பாக வரும். அது யாரோட போறாங்க, தவேகாவோட போறாங்களா, திமுகவோட போறாங்களான்னு ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்குது ஊடகங்கள் மத்தியில. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவருடைய கருத்தாக சில வெளியில சொல்றது அல்லது அவர் பேசியதாக வரக்கூடிய செய்திகள் வந்து இன்றைய காலகட்டத்துல திமுகவோட கூட்டணிக்கு போவதுதான் தமிழ்நாட்டுக்கு சரியானது, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது அதுதான் சாத்தியமானதுன்னு புறப்பட்ட இடத்துக்கே தாய் கழகத்துக்கே போய் சேருவதை அவர் வலியுறுத்துவதாகவும் செய்திகள் இருக்கு. ஓபிஎஸும் கிட்டத்தட்ட அதை தவிர அவருக்கு வேற வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியல. இனி அதிமுக சேர முடியும்னு நம்பி ஏமாந்து யாருடைய வாக்குறுதியையும் இனிமே நம்ப முடியாதுங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டதாக தெரியுது. என்ன நடக்கும்ங்கிறது தெரியல சார். அதை பற்றி உங்களுடைய கருத்தோட நிறைவு செய்யலாம் சார். இல்லைங்க, ஓபிஎஸ் வந்து அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் நகர்த்தும் சாமர்த்தியம் இல்லாதவர். அதுதான் என்னுடைய அடிப்படை. ரொம்ப பணிவான மனிதராக இருக்கிறார். நல்ல பண்போடு எல்லாத்தையுமே பழகிற எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஆனால் அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் நகர்த்தும் சாமர்த்தியம் வந்து இபிஎஸ்க்கு இருக்கிற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு இவங்கெல்லாம் ஸ்பிரிண்டர் குரூப்பாக அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி இவர் ஆரம்பிச்சாரு.
சம்பத். ஆனா அதுக்கு வந்து அவர் பேரே வந்து தமிழ் தேசியம் ரெண்டையும் சேர்த்து வச்சு அவர் எம்பியா பார்லிமெண்ட்டுக்கு போனார் ராஜ்யசபாவுக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு சில மனமாறுதல் நடந்து சொல்லுவாங்க. வாட் எவர் பி த ரீசன், அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தது அந்த கட்சி இல்லை. எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தோ அதே மாதிரி தமிழ் தேசிய கட்சியாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ட்ராஜடி என்னன்னா, இவங்க வந்து பாமக வன்னியர் கட்சி ஆயிடுச்சு. அப்படி வன்னியர் கட்சி ஆக்குன இது வந்து பொறுப்பின்மை வந்து இவங்க 2 பேரும் தான், ராமதாஸ் ஐயா, அன்புமணி 2 பேரும் தான். வன்னியர் ஓட்டு அந்நியர்கள் எல்லாம் பிரச்சாரம் வைக்கிறது என்ன பிரச்சாரம்? பாட்டாளி மக்கள் கட்சியின் பேர் வச்சுட்டாங்க, வச்சாங்க. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அமமுகவையும் இவரையும் ஓபிஎஸ்ஸையும் பிடிக்கிறாங்கன்னா அது காரணம் இவங்களுக்கு வந்து ஒரு இதனுடைய ஜாதியுடைய வலிமை இருக்கு அப்படிங்கிறதுனால தான். இன்னைக்கு அதே மாதிரி இவர் வந்து இதை வந்து பெரும்பாலும் வந்து கவுண்டர் கட்சி ஆகிக்கிட்டு இருக்காரு இபிஎஸ் அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மைதான். அந்த குற்றச்சாட்டுல நிறைய உண்மை இருக்கு, முழுக்க உண்மை இல்லைனாலும் நிறைய உண்மை இருக்கு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து கட்சியில் ஆரம்பிச்சு ரொம்ப துரதிருஷ்டவசமானது. மறுபடியும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா அந்த கட்சிகளையும் வந்து ஏன் இவர் வந்து வைகோ ஆரம்பிச்ச போது அவருடைய கம்யூனிட்டி சேர்ந்த பெரிய பெருந்தனக்காரர்கள், நாம் இதெல்லாம் சில பேர் சொல்லக்கூடாது, சில பெருந்தன் யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அவர் பின்னாடி நின்று அதே ஆட்கள் வந்து விஜயகாந்த் வந்த உடனே வைகோ விட்டுட்டு இவர் பின்னாடி போனாங்க. ஏன்னா வைகோட்டு வந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி போனாங்க. இந்த மாதிரி வந்து ஜாதிய அரசியல் வந்து வர்றதுங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதான் வந்துகிட்டு இருக்கு. நான் சில சமயம் யோசிக்கிறேன், இந்த ஓபிஎஸ் உடைய மூவ்மெண்ட் இதெல்லாம் பத்தி பேசுறோமே, அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து தாழ்ந்து போனோம்னா நம்ம தாழ்ந்து போல, தமிழகத்துடைய அரசியல் தாழ்ந்து போயிருச்சு. இதுதான் உண்மை. ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையில் வந்து நான் மறுபடியும் நினைக்கிறேன் 2-3 தடவை சந்திருச்சேன். ரொம்ப ரொம்ப பணிவாக அன்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர். ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஜாதிய அடிப்படையில தான் அவருடைய செல்வாக்கு நிக்குது. துரதிருஷ்டவசமானது. இந்த மாதிரி தான் அன்புமணி அந்த பக்கம் பாமக இருக்குது. இப்ப முத்தரையருக்கு முத்தரை எதுக்கு கொடுத்துருக்காங்க? முத்தரையருக்கு ஸ்டாம்ப் அதே காரணம் தான். அதே காரணத்துக்கு அந்த முத்தரையர் கம்யூனிட்டியை பிஜேபி பக்கம் வளைச்சிடணும். பிஜேபி என்ன கம்யூனிட்டி வைஸ் தான் வளைக்கிறாங்க. முருகனை மந்திரி அமைச்சராக்குனதா இருக்கட்டும், அடுத்து வந்து கோயம்புத்தூர்ல கான்சென்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஆங்கிள் இருக்கு. சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்றாங்களே சார், சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்றாங்களே, ஆன்டி சோசியல் இன்ஜினியரிங். இதுக்கு பேரு சோசியல் இன்ஜினியரிங். இந்திரா காந்தி சொன்னதாக சொன்னதுதான் எனக்கு அப்படியே காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது சார். நீங்க சொன்னது முட்களுக்கு நடுவுல ரோஜா இருக்கிறத பார்த்திருக்கிறோம், ரோஜாக்களுக்கு நடுவுல முள் வருதுன்னு. இல்ல அந்த ஃபேமிலி வந்துங்க சரியான நேரத்துல சரியான சொற்றொடர் பயன்படுத்துவாங்க. இவரு ராஜீவ்காந்திக்கு வந்து ஜெயில் சிங் கூட பலத்த கருத்து வேடுவார் இருந்தது. ஜெயில் சிங் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் இதுல இருந்து வந்தார், இலங்கையில இருந்து. ஆமா, இலங்கையில இருந்து அவர் வரும்போது இலங்கையில அவர் மேல ஒரு அட்டாக் அட்டெம்ப்ட் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜெயவர்தனி அதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சார். பிரேமதாசா வந்து நேரம் முதலமைச்சர் பிரதம மந்திரியா இருந்தார். அப்ப இவற்று வந்து ராஜீவ்காந்தி வந்து கேட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. ராஜீவ்காந்தி சொன்னாரு, சில நாடுகளில் குடியரசுத் தலைவர்கள் பிரச்சனையை பிரதம மந்திரிக்கு உருவாக்குகிறார்கள், சில நாடுகளில் பிரதம மந்திரிகள் குடியரசுத் தலைவருக்கு பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். ரொம்ப அமைதியா சொன்னாரு. அது மாதிரி நேரு காலத்துல இருந்து இது இருக்கு அவங்ககிட்ட எழுதுறது. இல்ல அந்த ஏபி வெங்கடேஸ்வரன் கமெண்ட் தான் கொஞ்சம் நெகட்டிவா போயிடுச்சு. ஏபி வெங்கடேஸ்வரன் அடுத்த விசிட்ல நீங்க அது அந்நேரம் வந்து அந்நேரம் தான் பிரதம மந்திரி ஆயிருந்தாரு. அந்நேரம் வந்து அவரே சொன்னார்ல, எதனால வந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இம்மெச்சூரிட்டினார். ஒரு பிரஸ்மேன் ஒருத்தர் இது பண்ணுவார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரஸ்மேன் இந்தியா டுடேன்னு சொல்லி நினைக்கிறேன் அவர் எழுதியிருந்தாரு. இம்மெச்சூரிட்டி பட் ஐ ஹவ் லேர்ன்ட் மை லெசன்ஸ்னார். அடுத்த ஒரு பிரதம மந்திரியா இருந்தாருன்னா சரி, வித் ஆல் தோஸ் லெசன்ஸ் இந்தியா இன்னும் ராஜீவ்காந்தி காலத்துல தான் கம்ப்யூட்டர் இந்த அளவுக்கு மாறிச்சு. செக்ரட்டேரியட் வந்து அடுத்து வந்து முன்னோக்கி போயிருக்கோம். ஹி வாஸ் அ வெரி மாடர்ன் மேன். அதாவது குளோபலி லுக்கிங் அட் இட், எப்படி குளோபல் கவர்னன்ஸ் இருக்கோ அதையெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி தன்னுடைய இந்தியாவிலையும் கவர்னன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அதை சாதிச்சு காமிச்சார். ராஜசேகர் ரெட்டி இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தாருன்னா காங்கிரஸ் வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய கட்சியாக தொடர்ந்து இருந்திருக்கும். ராஜீவ்காந்தி இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா காங்கிரஸ் வலுப்பெற்று இருக்கும். அண்ணா அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா தமிழகத்தில் இன்னும் பல சீர்திருத்தங்கள் அமைதியான முறையில், கலைஞர் ஃபைட் பண்ண வேண்டியிருந்துச்சு, ஆனா அமைதியான முறையில் அண்ணா சாதித்து காட்டியிருப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஃபார்ம் தி ஜிஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.